உங்கள் கையில் காலில் இது மாதிரி வெள்ளையாக குட்டி குட்டியாக சின்ன சின்ன பேச்சஸ் வந்துட்டே இருக்குன்னா அது உடனே வந்துட்டு விட்டிலிகோவாக இருக்குமோ என்னன்னு சொல்லி ரொம்ப பயப்படாதீங்க. அது பேர் தான் வந்துட்டு இடியோபதிக் கட்டே ஹைப்பர்மெலனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமா என்னமோன்னு யோசிச்சிங்கன்னா அதனால் நமக்கு ஒருவித ஆபத்தும் இல்லை. அதனால் நீங்கள் இதை பார்த்து பெருசாக பயப்பட வேணாம். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான காசஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஏஜ் ஆகிறனால வரலாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த சன்லைட்டில் இருக்க யூவி லைட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தோல் மேலே இருக்க மெலனினோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைக்குது. அதனால தான் அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனாக வாங்கி அப்ளை பண்ணுங்கள். அது வந்து நம்ம உடம்புல ஃபர்தராக இந்த மாதிரி வராமல் தடுக்கலாம். இந்த சம்மர் சீசனில் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோயிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. அது நம்மளோட உடம்பையும் ஸ்கின்னையும் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது கூட விட்டமின் சி ரிச்சான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பொமக்ரானேட் சாப்பிடுங்க, ஆம்லா சாப்பிடுங்க, கோவா சாப்பிடுங்க. அப்புறம் என்ன சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், மஸ்க்மெலன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்குது. அப்புறம் நம்மளோட ஸ்கின்ல கொலாஜனோட ப்ரொடக்ஷன் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.